இதுவரைக்கும் மோடி அரசாங்கத்திலிருந்து இந்த மாதிரி ராஜினாமாக்கள் மாணவர்கள் ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்கன்னா ஜிஎஸ்டி இவங்க தான் கொண்டு வந்தாங்க, நீட் இவங்க தான் கொண்டு வந்தாங்க. காங்கிரஸ் என்னைக்குமே இந்தியா என்பது டெல்லியிலிருந்து நடத்தப்படும் ஒரு நிலப்பரப்பாக தான் பார்க்கறாங்க, அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியா தான் பார்க்கறாங்க. பிஜேபிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ஒரு பெரிய ஒரு மைல்ஸ்டோனா நான் பார்க்குறேன். ஏன்னா இதுவரைக்கும் மோடி அரசாங்கத்திலிருந்து இந்த மாதிரி ராஜினாமாக்கள் நடந்தது கிடையாது. இது இந்தியா முழுக்க போராட்டங்கள் தன்னெழுச்சியாக பல அமைப்புகள் இருந்து ஆரம்பித்ததுனால ஈவன் பார்லிமெண்ட்லேயும் அப்போசிஷன் எல்லாருமே ஒரே குரலில் இதை சொன்னதுனால இது ஏற்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மாணவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு பாசிச அரசாங்கத்தை கடந்த 10 வருடங்களாக இந்தியா அதோடைய தாக்கத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு எல்லோருக்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கறதுன்னு தான் சொல்லணும். தொடர்ந்து முதல் முறையாக இருந்தாலும் இளைஞர்களை விமர்சனம் பண்ணவங்க எப்படி பார்க்கணும்? அதாவது எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன, ஒரு ஜெனரேஷனுக்கும் ஒரு குவாலிட்டி உண்டு. வழக்கமா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கொஞ்சம் ஓல்டு ஜெனரேஷன் ஒரு ஜெனரேஷன் அதிகமா இருந்தாலும் அடுத்த ஜெனரேஷனை பார்த்து ஒரு கிண்டலும் நக்கலுமா தான் பேசுவாங்க. ஆனா இந்த தடவை இவங்க சாதிச்சிருக்க விஷயத்துக்கு அப்புறம் இனிமே அது யாரு வாயிலையும் வராதுன்றது என்னுடைய நம்பிக்கை. தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடக்கூடிய போராட்டங்கள்ல மாணவர்கள் மீது காவல்துறை நடந்து கொள்ளக்கூடிய விதம் சமூக இல்ல, காவல்துறை கண்டிப்பாக அவர்களுடைய போக்கை எல்லா இடத்துலயும் மாத்திக்கணும். அதாவது ஒரு செட் டெம்ப்ளேட்ல அவங்க பிக்ஸ் ஆயிட்டாங்க. அதை கண்டிப்பா மாத்தணும். வரப்போற காலங்களில் இந்த மாதிரி போலீசிங் எல்லாம் நடக்காது. இந்த ஜெனரேஷன் ஒத்துக்காது. அதை அவங்களால கண்ட்ரோலும் பண்ண முடியாது. அதை டெல்லியிலையும் உணர்ந்திருப்பாங்க, எல்லா இடத்துலயும் உணர்ந்திருப்பாங்க. இதை குறித்து தமிழ்நாடு காங்கிரசும் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியும் தொடர்ந்து இந்த விஷயங்கள் போலீஸோடைய அராஜகங்களை பத்தி பேசிக்கிட்டு தான் வரோம். இதற்கு கண்டிப்பாக ஒரு விடிவு காலம் கூடிய சீக்கிரமே இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அமைதியான போராட்டம் எல்லா இடத்திலையும் போராட்டத்துக்கு அனுமதிக்கணும்னு சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் போராடுவதற்கான இடம் மெரினா கேட்டாலும் கிடைக்கல அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் பேசப்படுது. அதுதான் இன்னும் இந்த போராட்டங்களை பத்தி அதை எப்படி பார்க்கணும்ன்ற ஒரு பார்வை எல்லா பக்கமும் தெளிவாகல. இன்னும் கூட இதை அரசாங்கத்துக்கு ஒரு எதிர்த்தாப்புல இருக்க ஒரு விஷயமா பாக்குறாங்க. இதை ஒரு மக்களுடைய ஒரு எண்ணங்களின் பிரதிபலிப்பாக அது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கக்கூடிய ஒரு ஆட்டிடியூட் டெவலப் ஆகணும். அது கொஞ்சம் கொஞ்சமா வந்துரும் நினைக்கிறேன். இப்ப இதெல்லாம் பார்க்கும்பொழுது வந்துரும், அந்த நம்பிக்கை உண்டு. வரவேற்க வேண்டிய விஷயம். நீட்டை முழுமையாக ஒழிப்பது, நீட் மட்டுமல்ல, இவங்க இந்த 10 வருஷத்துல பல சென்ட்ரலைஸ்ட் எக்ஸாம் கொண்டு வந்திருக்காங்க, கியூட் கிளாட் என்னென்னவோ. இதனால டெல்லியில நம்ம பிள்ளைகள் படிப்பதே நின்று போயிடுச்சு. ஈவன் சிவில் சர்வீஸ்லயும் அவங்க பேப்பர் பேட்டர்னை மாத்தி எல்லாமே ஒரு கோச்சிங் சென்டருக்கு போகாம நீங்க எழுத முடியாத அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு என்னவோ இது ஒரு சாதியம் 2.0 மாதிரி தோணுது. இந்த மாதிரி அவங்க கொண்டு வர எக்ஸாம்ஸ் எல்லாம் வெகுஜன மக்களுடைய பிள்ளைகள் எழுத முடியாதபடி அவங்க பண்றது இது ஒரு ஃபில்டரிங் சிஸ்டம் தான். அதனால இதை எதிர்த்து போராட வேண்டும். தமிழகத்துக்கு இந்த புரிதல் உண்டு. இதை நான் முழுமையாக வரவேற்கிறேன். என்னை சார்ந்த காங்கிரஸ் கட்சியும் தலைவர் ராகுல் காந்தியும் கூட இந்த விஷயத்தில் இந்த மெரிட்டோக்ரஸியை எதிர்த்து பல குரல்களை எழுப்பிட்டு வரோம். தொடர்ந்து இந்த காங்கிரஸ் கட்சியும் இதற்காக போராடும். இந்த போராட்டத்தை விமர்சனம் பண்றவங்க ஏஜென்ட் வச்சு போராட்டம் பண்றாங்க, இது ஒரு போலி போராட்டம் விமர்சனங்கள் எழுந்திருக்கு. அது எப்படி குறிப்பா அந்த பாஜக நயனார் நாகேந்திரன் இந்த மாதிரியான விமர்சனங்கள் புரிதல் இல்லாத மக்கள் தான் சொல்லணும். நீங்க வரலாறை எடுத்து பார்த்தாலுமே கூட மாணவர்கள் ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்கன்னா அதுல தோல்வி ஏற்பட்டதா வரலாறே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் சிறுமைப்படுத்துவது ஒரு அரசியல் புரிதல் இல்லை.
அதில் போட தாவேகா வந்து இன்னும் சொன்ன ஒரு போராட்டம் அறிவிக்காமல் இருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? தெரியல, இப்போ நான் அவங்கள பற்றி பேசுறது எனக்கு சரியா இருக்காது. அவங்க ஸ்போக்ஸ்மேன் தான் பேசணும். பட் இது வந்து இந்தியா முழுக்கவே இது ஒரு எழுச்சியான ஒரு நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். சார், இந்த நீட்டை பற்றி இவ்வளோ பேசும்போது பாஜக சார்பில் நீட் வந்து காங்கிரஸ் தான் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை. இப்போ அதே காங்கிரஸ் தான் வேணாங்கிற போராட்டத்தை உங்களுடைய நிலைப்பாடு இல்லைங்க, இந்த மாதிரி பல விஷயம் வந்து அவங்களுடைய ஆர்குமெண்ட் அப்படிதான் இருக்கும். ஜிஎஸ்டி இவங்க தான் கொண்டு வந்தாங்க, நீட் இவங்க தான் கொண்டு வந்தாங்க. காங்கிரஸ் என்னைக்குமே எந்த விஷயத்தையும் கலந்த ஆலோசனை இல்லாம கொண்டு வராது. ஒரு ஐடியாவை ப்ரப்போஸ் பண்ணா கூட அதை எல்லா ஸ்டேட்ஸும் கேட்டுட்டு அவங்களுடைய சம்மதம் இருந்தால் மட்டுமே அதை வந்து கொண்டு வர வழக்கம் இன்னைக்கு இல்லை, அன்னையிலிருந்தே இருந்திருக்கு. எந்தாவது ஒரு ஸ்டேட்ல பிரச்சனை ஆனா கூட அதை உடனே நிறுத்தி அதுக்கான கரெக்ஷனை செஞ்சு தான் இவ்வளவு தூரம் நம்ம முன்னாடி வந்திருக்கோம். பிஜேபி வந்ததுல இருந்து தான், அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்தியா ஒரு ஒன்றியம் என்ற ஐடியாவையே அவங்க ஏத்துக்க விரும்பல. இந்தியா என்பது டெல்லியிலிருந்து நடத்தப்படும் ஒரு நிலப்பரப்பாக தான் பாக்குறாங்க, அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியா தான் பாக்குறாங்க. அதனால அவங்க எல்லாத்தையுமே ஒரு ஒன் சைடடா, விதவுட் கன்சல்டேஷன், விதவுட் டிஸ்கஷன், பார்லிமெண்ட்ல கூட இப்போ ஒரு பில்லு கொண்டு வர போறாங்க. அந்த பில்லு என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது. அது எப்ப வரும்னா, நாளைக்கு வரும்னா நாளைக்கு தான் அதை இன்ட்ரோடியூஸே பண்ணுவாங்க. எந்த டிஸ்கஷனும் கிடையாது. இப்படிதான் அவங்க சட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க. அதனால பிஜேபிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் உண்டு. அதோடைய அந்த அவங்க சொல்றது எல்லாருமே வந்து ஒரு கட்டமைப்பு தான், ஒரு பொய்யை கட்டமைக்கிறாங்க. நன்றி. தேங்க்யூ.